பிரித்தானியாவின் செக்ஷியர் பகுதியில் அண்மைய காலங்களில் போலி பணத்தாள்களை பயன்படுத்தி பொருட்களை கொள்வனவு செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக 20 பவுண்ட் பெறுமதியான போலி தாள்கள் சந்தையில் அதிகளவில் புழக்கத்தில் விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஒரு மாத கால பகுதியில் மட்டும் இவ்வாறான 30க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியுள்ளதாக செஷியர் போலீசார் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த மோசடி கும்பல்கள் பல்பொருள் அங்காடிகள், பேக்கரிகள், மதுபான சாலைகள் மற்றும் துரித உணவகங்களை இலக்கு வைத்து செயற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் போலி தாள்களை கொடுத்து பொருட்களை வாங்குவதில் வெற்றியும் பெற்றுள்ளனர். இது வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமின்றி அதிக பெறுமதியான பொருட்களை தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்யும் சாதாரண பொதுமக்களுக்கும் பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இணையவழி தளங்களான ஃபேஸ்புக், மார்க்கெட் பிளேஸ் போன்றவற்றினூடாக தமது கைத்தொலைபேசிகள் அல்லது பெறுமதியான இலத்திரனியல் சாதனங்களை விற்பனை செய்பவர்கள் மோசடியாளர்களிடமிருந்து போலி பணத்தை பெற்று ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வர்த்தக நிறுவனங்களிடம் போலி தாள்களை கண்டறியும் இயந்திரங்கள் உள்ள போதிலும் சாதாரண பொதுமக்களிடம் அத்தகைய வசதிகள் இல்லாததே இந்த நிலைமைக்கு காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மோசடி செய்பவர்கள் ப்ராப்னோட்ஸ் எனப்படும் சினிமா படப்பிடிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் தாள்களில் போலியான ஸ்டிக்கர்களை ஒட்டி அவற்றை உண்மையான தாள்களைப் போல மாற்றி பயன்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான போலி தாள்களை வைத்திருப்பது, விற்பனை செய்வது அல்லது அவற்றை கொண்டு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவது பாரிய குற்றச்செயலாகும் என தேசிய குற்றத்தடுப்பு பிரிவு எச்சரித்துள்ளது. இந்த செயல்கள் திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. பொதுமக்கள் ஒரு பணத்தாளை பெறும்போது அது பாதுகாப்பு அம்சங்களை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.